الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم في الفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புகழும் புகழ்ச்சியும் ஏகதேவனாகிய அல்லாஹ்வுக்கு உரித்தாகியவராக அவருடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்குள் அனுப்பப்பட்டு நமக்கெல்லாம் முன்மாதிரியாக வாழ்ந்து சென்ற ஈரோடு தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய அப்படியே பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கையை மீது கொண்ட உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இன்னும் இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் வாழ ஆரம்பித்த அத்தனை நல்லவர்கள் மீதும் இவருடைய சாந்தியும் சமாதானம் பெறப்பட்டுள்ளது. அன்பிற்கு அல்லாஹ்வுடைய அன்னையோடு மாமனோடு நான் இறைவன் மீது அந்த ஜும்மா என்ற கடமை நிறைவேற்றுவதற்காக அவருடைய எல்லை கொண்டு வருவோம். அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் ஏற்றுக்கொண்டு அதன் உண்டான கூலியை இறைவன் பரிபூர்ணமாக வழங்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு ஆரம்பிச்சிருக்கிறேன். எனவே இஸ்லாமிய உறவுகளை ஈமானியர்களை இன்றைய தினம் உலகம் விளக்கும் படிப்பிட வேண்டும் என்பதற்காக நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு வாழ்வின் வழிகாட்டி. அன்றைய இந்த உலகத்தில் இறைவன் மனிதர்களை படைத்துவிட்டு வெறுமனே விட்டுவிடவில்லை. மனிதர்களுக்கு தேவையான பொருளாதார வசதிகளை வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான சூழ்நிலை மட்டும் இறைவன் கொடுத்துவிட்டு அப்படியே விட்டுவிடவில்லை. மாறாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் செய்தான தீண்டப்படக்கூடாது, மார்க்கத்தை விட்டு வழிதலை சென்றுவிடக்கூடாது, நேர்களின் அடிப்படையில் வாழ வேண்டும், நாளை வறுமையில் வெற்றி நடத்த ஒரு சமுதாயமாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் இறைவன் பல ஏற்பாடுகளை இந்த உலகத்தை செய்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஏற்பாடுகளை குறித்து அல்லாஹ் தனது திருக்குறளை பதிவு செய்கிறார். வலக்கத் வஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபு தாகூத். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் ஒரு நாளும் வழிதவறி சென்று விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் செய்த முன்னேற்பாடுகள். வலக்கத் வஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, நாம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ரசூல்மார்களை அனுப்பியிருக்கிறோம். ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒரு நபிமாரை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் கூறிவிட்டு அதை தொடர்ந்து கூறுகிறார். அன்இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபு தாகூத். அந்த நபிமார்கள் அனுப்பப்பட்டதற்கான காரணம் என்ன? இந்த உலகத்தில் வாழப்படக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் ரசூல்மார்கள் நியமிக்கப்பட்டதற்கான காரணம் என்னவா? அன்இஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குவதற்காக, அல்லாஹ்வை வழிபட செய்வதற்காகத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். வஜ்தனிபு தாகூத், பாவங்களை விட்டு விலகி வாழ்வதற்காக. அப்படி நமக்கு மத்தியிலே அனுப்பப்பட்ட நபிமார்கள் அல்லாஹ்வை வணங்கும்படி நாம் ஏவினார்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படும்படி நமக்கு கட்டளைகளை பிறப்பித்தார்கள், அல்லாஹ் சலாத்தை சொல்லி தந்தார்கள். எப்படி உலகத்தில் வாழ வேண்டும், இறைவனுடைய கட்டளைகளை ஏற்று அதை எப்படி அமல்படுத்த வேண்டும் என்ற வழிமுறைகளை எல்லாம் இறைவனால் நியமிக்கப்பட்ட நபிமார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த தங்களுடைய உம்மத்திற்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டார். அப்படி அனுப்பப்படும் பொழுது அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் ஒரு சில அற்புதங்களை முஅஜிசாக்களை கொடுத்து அந்த சமூகத்திற்கு அனுப்பினார். ஒரு சில அற்புதங்களை செய்தார்கள். எப்படி படித்திருப்போம் வரலாறுகளில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய
கையை ஒரு முறை போட்டார்கள், அது ஒரு மிகப்பெரிய பாவமாக மாறியது. இது போன்ற பல அத்தாட்சிகளை அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார். தன்னுடைய கை தடியை கொண்டு கடலில் அடித்தார்கள், கடல் பிளந்தது என்றெல்லாம் வரலாறுகளை பார்க்கிறோம். இதுவெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய சமுதாயத்தினர்கள் அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கொடுத்த அத்தாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் என்ற வேதத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெண்குஷ்ட நோயாளிகளை குணப்படுத்தினார். பிறவியிலேயே கண் தெரியாத குருடர்களையும் பார்வை இறைவனுடைய அருளால் கொடுத்தார். அதே போன்ற ஒரு பறவை பொம்மையை உயிர் கொடுத்தார் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் காரணமாக. இது போன்ற அற்புதங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்டது. இதற்காக இந்த அற்புதங்களை பார்த்து அந்த மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அற்புதங்களின் மூலமாக மார்க்கத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதற்காக இது போன்ற அற்புதங்கள் நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டது. மேலும் இன்ஜீல் என்ற வேதத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்திருந்தார். அந்த வரிசையில் நம்முடைய தூதர் இறுதி தூதர் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தார். அற்புதத்தையும் வேதத்தையும் ஒன்று சேர திருக்குர்ஆன் என்ற வடிவத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய கரங்களில் கொடுத்தார். இந்த குர்ஆன் ஒரு அற்புதம். அற்புதம் தனியாக, வேதம் தனியாக நம்முடைய சமுதாயத்துக்கு கொடுக்கப்படவில்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட வேதமே இறைவன் கொடுத்த அற்புதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் இந்த வேதத்தை குறித்து ஒரு முன்னோட்டம் கொடுக்கின்றான், ஒரு முன்னுரை, ஒரு இன்ட்ரோடக்ஷன். எப்படி சொல்றான்? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த வேதம் இறக்கி அருளப்பட்ட அந்த நாளை, அந்த இரவை குறித்து அல்லாஹ் எப்படி சொல்றான்? லைலத்துல் கத்ர் இரவு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? லைலத்துல் கத்ர் இரவு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அப்படின்னா என்ன உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதா? அந்த ஒரு நாள் இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த லைலத்துல் கத்ர் இரவு என்ற ஒரு நாள் இரவு சுமார் 1000 மாதங்களை விட சிறந்ததாம். அப்படி என்றால் அந்த ஒரு நாள் இரவில் நாம் செய்யக்கூடிய நன்மை 1000 மாதங்களுக்கு நிகரான கூலி கொடுக்கப்படும். 1000 மாதங்கள் நாம் செய்தால் என்ன கூலி இறைவன் கொடுப்பாரோ அதே கூலி அந்த ஒரு நாள் இரவில் செய்வதற்கு இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட இரவில் திருக்குர்ஆன் இறக்கப்பட்டது. மேலும் அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்கிறார், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதத்தில் ஒரு இரவில் இந்த திருக்குர்ஆனை நாம் இறக்கியிருக்கிறோம். ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். எதற்காக இறக்கினோம்? மனிதர்களை நேர்வழியில் செலுத்துவதற்காக. மனிதர்கள் நேர்வழியின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த திருக்குர்ஆனை இறக்கி அருளினோம். அந்த திருக்குர்ஆன் மனிதர்களை சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகிறது என்பதாக அல்லாஹ் இந்த திருக்குர்ஆனை பதிவு செய்கிறான். மேலும் இந்த திருக்குர்ஆனுக்கு நம்முடைய வரலாறுகளில் ஏராளமான நன்மைகள் அல்லாஹ்வின் தூதரால் காட்டப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் இருக்கிறது. ஹதீஸ் அல்லாஹ்வின் தூதர் பல செய்திகளை நமக்கு முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஹதீஸ்களின் மூலமாக பல கட்டளைகளை, பல செயல்களை நாம் தெரிந்து கொண்டு அமல்படுத்தக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஹதீஸ்களை படித்து செயல்முறைப்படுத்தினால் மட்டும்தான் நன்மை. ஹதீஸ்களை உருவாக்கிக் கொண்டு அந்த செயல்களை நடைமுறைப்படுத்தினால் மட்டும்தான் நன்மை கிடைக்கும். உதாரணத்துக்கு அல்லாஹ் சொல்லி கூறியிருக்கிறார்கள், இத்தத்துனார் வளவு விஷிக்கித்தம்பா, ஒரு பேரித்தவளத்தின் சிறிய துண்டையாவது தர்மம் கொடுத்து நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறியிருக்கிறார். இதை படித்தவர்கள் நல்ல நன்மை கொடுத்துருவாங்க. இந்த ஹதீஸுடைய அரபி வாசகத்தை படித்து மரணம் செய்தால் இறைவனிடம் நன்மை கொடுத்து விடுவானா? கிடையாது. அந்த ஹதீஸை, அந்த செயலை நான் நடைமுறைப்படுத்த வேண்டும். நான் தர்மம் செய்தால் மட்டும்தான் எனக்கு நன்மை கிடைக்கும். சதகா கொடுத்தால் மட்டும்தான் எனக்கு நன்மை கிடைக்கும். அதே போல அல்லாஹ் கூறியிருக்கிறார்கள், என்னை எவ்வாறு தொலைக்கின்றீர்களோ அதே போன்று சொல்லுங்கள். இந்த ஹதீஸை படிச்சுட்டா நன்மை கிடைச்சிருமா? அந்த வாசகத்தை படித்துவிட்டு நான் நன்மை கிடைச்சிருமா? கிடைக்காது. படித்து விட்டு அல்லாஹ் எப்படி தொழுதாரோ அதே போன்று நானும் தொழுக வேண்டும். அதே போன்று என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றினால் மட்டும்தான் அதற்குண்டான கூலி எனக்கு கொடுக்கப்படும். இது ஹதீஸுடைய நிலைமை. ஆனால் குர்ஆன் அப்படி கிடையாது. ஆனால் குர்ஆனுடைய வசனங்கள் அப்படி கிடையாது. வெறுமனே எடுத்து ஓதினாலே அல்லாஹ் நன்மை கொடுக்கிறான்.
அதுக்கு அர்த்தம் புரிந்து செயல்முறைப்படுத்தினால் அதிகப்படியான துணையை கொடுக்கிறான். ஆனால் பேசிக் என்ன? ஒரு பக்கத்தை ஓதினால் ஓதுவதற்குண்டான அதிகப்படியான நன்மை காத்திருக்கிறான். எல்லாரும் கூறினார்கள், அலிஃப் லாம் மீம், அலிஃப் ஹர்ஃபுன், லாம் ஹர்ஃபுன், மீம் ஹர்ஃபுன். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. மூணு எழுத்திற்கும் தனித்தனியாக எப்படி தனித்தனியாக 10 நன்மைகள் கொடுக்கப்படுகிறதா? அலிஃப்க்கு 10, லாமுக்கு 10, மீமுக்கு 10, மொத்தம் 30 நன்மைகள் கொடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் ஒரு பேஜில் எவ்வளவு எழுத்துக்கள் இருக்கிறது? அதை ஓடும் பொழுது எவ்வளவு நன்மைகள் அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குகின்றான். அதிகபட்சம் 2 நிமிஷம் ஆகும். அதிகபட்சமாக நிறுத்தி நிதானமாக தஜ்வீதுடைய சட்டங்களை எல்லாம் பின்பற்றி தர்த்தீலோடு ஓதினால் அதிகபட்சம் 2 நிமிடங்களை தாண்டாது. ஆனால் அந்த 2 நிமிடங்களில் நாம் எத்தனை பேர் தினமும் செலவு செய்வோம்? அந்த 2 நிமிடங்கள் அந்த பக்கத்தை ஓடுவதற்காக நம்முடைய 24 மணி நேரத்தில் நாம் எவ்வளவு நேரத்தை ஒதுக்குகிறோம்? நாம் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. பொதுவாக உலகத்தில் ஏராளமான வேதம் இருக்கிறது, வேத நூலாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு சித்தாந்தத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒவ்வொரு புத்தகத்தை வைத்துக் கொண்டு இதுதான் என்னுடைய வேத நூல், இதுதான் என்னுடைய ஆகமங்கள் என்பதாக அவர்களுக்கு தனித்தனியாக புத்தகங்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட வேதங்களுக்கும் திருக்குறானுக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு என்ன தெரியுமா? என்னைக்கு இந்த திருக்குறான் இறக்கி எழுதப்பட்டதோ, என்றைக்கு இந்த திருக்குறான் உலகத்துக்கு இறக்கி எழுதப்பட்டதோ அன்று முதல் இன்று வரை, ஏன் இந்த உலகம் அழியும் நாள் வரை இந்த திருக்குறான் அப்படியே தான். அதில் எந்த விதமான மாறுதலும் திருத்தலும் சேர்த்தலும் குறைத்தலும் எதுவும் ஏற்படாது. அதுதான் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அல்லாஹ் கூறினான், நாம் தான் இந்த வசனத்தை இறக்கினோம், நாம் தான் திருக்குறானை இறக்கினோம், அதை பாதுகாப்பதற்கு நாமே பொறுப்பேற்றுக் கொள்வோம். உதாரணத்துக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வேதங்களை எடுத்துவிட்டால் திருக்குறானை மட்டும் நம்மால் மறுபடியும் கொண்டு வர முடியும். காரணம், உலகத்தில் இருக்கக்கூடிய பல லட்ச ஹாஃபில்களுடைய உள்ளத்தில் எல்லாம் பாதுகாக்கின்றான். ஒரு எழுத்து கூட மாறாமல், ஒரு எழுத்து கூட மாறாமல் நம்மால் அதை அப்படியே மீண்டும் கொண்டு வந்து முடியும். ஒரு நாட்டில், ஜெர்மனி என்ற நாட்டில் 42,000 குரானை வைத்து 50 ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்கிறார்கள். சுமார் 42,000 குர்ஆன் 50 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்த பிறகு அவருடைய பதில் என்ன? ஒரு எழுத்து கூட அன்று முதல் இன்று வரை குர்ஆனில் மாற்றி அமைக்கப்படவில்லை. ஒரு எழுத்து கூட மாற்றி அமைக்கப்படவில்லை. காரணம், அல்லாஹ் இந்த திருக்குறானை பதிவு செய்து விட்டான். நாம் தான் இந்த திருக்குறானை இறக்கிறோம், நாமே அதை பாதுகாப்பதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டோம். எப்படி பாதுகாப்பான்? பல லட்ச ஆஃபில்களுடைய உள்ளத்தில் அதை சேமித்து இறைவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட வேதத்தில் உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வழிகாட்டுதல்களையும் இறைவன் கொடுத்து விட்டான். அதனால்தான் இதை நாம் சொல்கிறோம் வாழ்வில் வழிகாட்டுதல். பொதுவாக மற்ற வேதங்களை எடுத்துக்கொண்டால் கடவுளுக்கு எப்படி கட்டுப்படுவது, அவர்கள் யாரை தெய்வமாக யாரை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறித்துதான் பெரும்பான்மையாக, ஏன் முழுவதுமாக அந்த ஆகமங்களிலும் வேதங்களில் இருக்கும். ஆனால் நம்முடைய குர்ஆனில் அப்படி கிடையாது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய சட்டத்திட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது, மறுமைக்கு பயந்து வாழ வேண்டிய சட்டத்திட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த உலகத்திலும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று பல வசனங்களை அல்லாஹ் நம்மோடு பேசி காட்டுகின்றான். பல ஆயத்துகளில் இறைவன் உலகத்தில் நாம் எப்படி கட்டுப்பட வேண்டும், எப்படி நடமாட வேண்டும் என்று நம்மோடு உரையாடி கொண்டிருக்கின்றான். பல செய்திகளை நம்மால் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். நம்முடைய காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் மனிதர்கள் அதிகமானவர்கள் செய்யக்கூடிய பாவம் என்ன? வட்டி வாங்குவது. வட்டி வாங்குவது, அந்த வட்டியை குறித்து அல்லாஹ் திருக்குறானில் செய்கின்றார். அல்லாஹ் வட்டியை முழுவதுமாக அழித்து விடுவான், சதகாவை வளர்ச்சி. அப்படியெல்லாம் என்ன சொல்லுவாங்க? வட்டி இருந்தால் அதை நாம் அழித்து விடுவோம். எந்த பொருளாதார வட்டி அமைப்பில் சுழன்று கொண்டிருக்கிறதோ அதை நாம் அழித்து விடுவோம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். இப்ப வேலை நாளில் ஆராய்ச்சி செய்கிறார்கள், இஸ்லாமியர்களுடைய பொருளாதார கொள்கை தான் சரியானது, இஸ்லாமியர்களுடைய பொருளாதார கொள்கை தான் சரியானது என்று
கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அது இறைவனுடைய வாக்குறுதி. அதை இறைவன் கூறியிருக்கின்றார், நாம் மட்டி அழித்து விடுவோம் என்று. அதே போன்ற பல விஷயங்கள் நம்மால் பார்க்க முடியும். வேறு எந்த வேதத்திலும் வேறு எந்த புத்தகங்களையும் பார்க்க முடியாது. பாகப்பிரிவுடைய சொத்துல பங்கு கொடுப்பது பொதுவாக நம்முடைய காலகட்டங்களில் சொத்து எப்படி வேணாலும் பங்கு செய்யலாம். மார்க்கம் தெரியாதவர்கள், குர்ஆன் வசனத்தை புரியாதவர்கள் எப்படி வேண்டுமானாலும் பங்கு கொள்கிறார்கள். ஒரு பெண் திருமணம் முடித்து தன்னுடைய தந்தையுடைய வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டால் அந்த பெண்ணிற்கு சொத்து கிடையாது. அந்த பெண்ணிற்கு தந்தையுடைய சொத்துக்கு பங்கு கொடுக்க மாட்டார்கள். ஆனால் திருக்குறள் எப்படி உறுதி செய்யப்படுது? யாராக இருந்தாலும் அவருக்கு பங்கு கொடுக்க வேண்டும். பெண் இருக்கிறாரா, அந்த பெண்ணுக்கு இத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கணும். மகன் இருக்கிறாரா, அந்த மகனுக்கு இத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கணும். தாய் மட்டும் இருக்கிறாரா, அந்த தாய்க்கு மகனுடைய சொத்திலிருந்து இவ்வளவு பகுதியை விரிவாக கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் மிகவும் விரிவாக சொத்துக்களை பற்றி பல வசனங்களில் பேசுகிறார். பல ஆயத்துக்கள் மூலமாக நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார். மேலும் குடும்பவியலை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். எப்படி ஒரு குடும்பம் சீராக நடக்க வேண்டும், எப்படி கணவன் மனைவி புரிதலோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் நம்மோடு பேசி காட்டுகின்றார். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. அல்லாஹ் நாலாவது முதல் வசனமாக பேசுகிறார். ஒவ்வொரு ஜும்மாவிலும் நாம் கேட்கக்கூடிய முதல் வசனம், ஒவ்வொரு ஜும்மாவிலும் அனைவரும் ஓதக்கூடிய வசனம், யா அய்யுஹன் நாஸ். மனிதர்களை அல்லாஹ் அழைத்து கூறுகின்றான், அஞ்சிக் கொள்ளுங்கள், இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைத்திருக்கிறோம். உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைத்திருக்கிறோம். அவருடைய துணையை அவர்களிருந்து தான் படைத்திருக்கிறோம். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய துணையை, நம்முடைய தாயை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிருந்து தான் படைத்திருக்கிறார். காரணம் என்ன? நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒன்றுபட்டவர்கள், வேறு வேறு நபர்கள் கிடையாது என்பதை உணர்த்துவதற்காக. கணவன் மனைவி என்பவர்கள் ஈருடன் ஒருவரை உயிரை போன்றவர்கள். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு உரையாடுகின்றார். கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்ன, ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய உரிமைகள் என்ன என்பதை குறித்தெல்லாம் அல்லாஹ் திருக்குறளில் பல வசனங்கள் பேசுகின்றார். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மிகவும் ஒரு பிரச்சனையாக, ஒரு குழப்பமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இசம், ஃபெமினிசம், பெண்ணியம். நம்முடைய குடும்பங்கள் குறைவாக இருக்குது, ஆனால் மேலை நாடுகளிலும் அதிகமாக இந்த இசம் பரவி கொண்டிருக்கிறது. ஃபெமினிசம் என்ன? ஆண்களுக்கு நிகரானவர்கள் பெண்கள். ஆண்களுக்கு பெண்கள் எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் அல்ல என்று சொல்லி ஒரு கூட்டம் ஒரு கொள்கையை உருவாக்கிவிட்டு அதன் அடிப்படையில் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது, இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்பதாக அந்த பெண்ணியவாதிகள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையான இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறதா? கிடையாது. அவர்கள் குர்ஆனை படித்து பார்த்தால், குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து ஓதி பார்த்தால் அவர்களுடைய கருத்துக்களை திரும்ப பெற்றுக் கொள்வார்கள். காரணம், இந்த திருக்குர்ஆனில் பெண்களுக்கு அல்லாஹ் ஏராளமான உரிமைகளை வழங்குகிறார். இந்த குர்ஆன் வசனங்களின் மூலமாக அல்லாஹ் பெண்களுக்கு பல அதிகாரங்களையும் உரிமைகளையும் வசனங்கள் மூலமாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பெண்களுக்கு சொத்துல பங்கு இருக்கு. தாயை அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லியிருக்கிறது. மேலும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும், ஒட்டுமொத்த முஃமின்களுக்கும் ஒரு இரண்டு மனிதர்கள், அதிலும் குறிப்பாக பெண்களை, இரண்டு பெண்களை முன்னுதாரணமாக சொல்கிறார். இந்த உலகமணியும் காலம் வரை யாரெல்லாம் வாழ்கிறார்கள், இந்த உலகமணியும் காலம் வரை எப்படிப்பட்ட மக்கள், எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்தாலும் சரி, அத்தனை மக்களுக்கும் இந்த இரண்டு பெண்கள் தான் ஈமானுக்கு உறுதியாக அல்லாஹ் திருக்குறளை பேசுகிறார். வதரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன் இது قالت رب ابني لي بيتا في الجنة. அல்லாஹ் சொல்கிறார், ஈமானுக்கு ஒரு பெண்ணை அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறார். யார்? கொடுங்கோலன் ஃபிர்அவுன். அவருடைய வரலாறை படிக்கிறோம்.
சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமையை செய்தவர், ஆண் குழந்தைகளை குழந்தையாக இருக்கும் போதே கொன்றவர், இது போன்ற ஏராளமான அட்டுழிகளை செய்த ஃபிரௌனுடைய மனைவியை முஃமின்களுக்கு அல்லாஹ் முன்னதாக சொல்கிறார். ஆசியா அம்மையார் அவர்கள் இறைவனுக்கு பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ் எனக்கு மறுமையில் ஒரு வீட்டை கூட, இந்த உலகத்தை நான் விரும்பவில்லை, இந்த உலகத்தில் நான் எதையும் விரும்பவில்லை. யார் கேட்கிறார்? குடும்பங்களுடைய மனைவி, சர்வாதிகாரியுடைய மனைவி கேட்கிறார். அந்த அதிகாரத்தை வேண்டாம், எனக்கு மறுமையில் வீடுதான் வேண்டும் என்று கேட்டதை அல்லாஹ் தனது திருக்குர்ஆனில் பதிவு செய்து ஒட்டுமொத்த முஃமின்களுக்கும் அந்த பெண்ணை உதாரணமாக சுட்டி காட்டுகின்றான். மேலும் அதை தொடர்ந்து அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கின்றான், ஓ மரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, இரண்டாவது பெண்ணியானவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு முன்மாதிரியாக சொல்கிறார். இந்த இரண்டு வசனத்தை படித்தால் யாராவது சொல்வார்களா இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்று? வேறு எந்த ஆண்களுடைய பெயரை சொல்லவில்லை, எந்த நபிமார்களுடைய பெயரை சொல்லவில்லை, நல்ல சாதகமான ஆண்களுடைய பெயரை திருக்குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்யவில்லை. மாறாக இரண்டு பெண்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். அந்த இரண்டு பெண்களும் தான் நாளை மறுமை நாள் வரை வாழக்கூடிய ஒட்டுமொத்த முஃமின்களுக்கும் ஈமானில் எப்படி உறுதியோடு இருக்க வேண்டும், இறைவனுக்கு எப்படி கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதற்கு நாம் முன்னுதாரணமாக ஆக்கி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். மேலும் பெண்களுக்கு பல உரிமைகளை கொடுக்கின்றனர். இப்பெல்லாம் திருமணம் எப்படி நடைபெறுகிறது? ஆண் பெண்களுக்கு வரதட்சணையை பெற்றுக் கொண்டு அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டம் எப்படி? அல்லாஹ் வகுத்த வழி எப்படி? ஒரு ஆண் பெண்ணுக்கு மகரை கொடுத்து பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும். இது பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கல்வி. ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அந்த பெண்ணுடைய சம்மதம் வேண்டும். அந்த பெண் கேட்கக்கூடிய மகரை கொடுத்தால் மட்டும்தான் அந்த பெண்ணை நம்மால் திருமணம் செய்ய முடியும். இதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்கின்றான். பெண்ணை தன்னுடைய வாழ்வாதார துணையை தேர்வு செய்யக்கூடிய உரிமையை அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். மேலும் அந்த கணவன் மனைவிக்கு சரிபடவில்லையா, அந்த கணவன் சரியாக இல்லையா, மார்க்கத்தின் அடிப்படையில் வாழவில்லையா, அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ஸ்பெஷலா ஒரு உரிமையை தரான். குடிக்கலை என்று சொன்னால் விலகி விடலாம், சுலா கொடுத்து விடலாம். அந்த உரிமை பெண்களுக்கு மட்டும்தான். அதற்கு குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் மட்டும்தான் கொடுக்கிறான். எந்த மதத்திலும் எந்த மார்க்கத்திலும் அந்த சட்டத்தை நம்ம பார்க்க முடியும். மேலும் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான், வலக்குல் கிசாஸ், பழிக்கு பழி வாங்குவது. என்னை ஒரு அடிச்சிட்டாங்கன்னா நான் அவனை அடிப்பதற்கு எனக்கு இந்த குர்ஆன் அதிகாரத்தையும் உரிமையும் தருகிறது. அவன் எப்படி என்னை தாக்கினானோ அதே போல் நானும் அவனை தாக்கினான். அவன் என்னுடைய பல்லை உடைத்து விட்டால் நானும் அவனுடைய பல்லை உடைக்கலாம். அவன் என்னுடைய கண்ணை குருடாக்கி விட்டால் நானும் அவனுடைய கண்ணை குருடாக்கி விடலாம். இது குர்ஆன் எனக்கு வழங்கப்படக்கூடிய உரிமை. இதை எந்த வேதத்திலும் பார்க்க முடியாது, வேறு எந்த ஆகமங்களிலும் பார்க்க முடியாது. ஒருவன் கொன்று விட்டால் அவனை பழிக்கு பழி வாங்கலாம். இது போன்ற ஏராளமான சட்ட திட்டங்களை அல்லாஹ் தனது திருக்குர்ஆனில் பல வசனங்களின் மூலமாக நம்மோடு பேசி காட்டினார். இதெல்லாம் எதற்காக சொல்லப்படுகிறது, இதெல்லாம் எதற்காக சொல்லப்படுகிறது என்பதை நாம் நம்முடைய ஆழ் மனதில் தினமும் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி சிந்தித்ததற்கு விளக்கம் இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நம்முடைய மத்தியில் கூறியவனாக இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். ரப்பனா ஆத்தினா ஃபீ துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வ ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ நாஸி அஜ்மஈன். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, இறைவனுடைய மாபெரும் கிருபையினால் முதல் உரையில் இந்த திருக்குர்ஆன் என்பது இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு வாழ்வின் வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட திருக்குர்ஆனில் வழிபாட்டை மட்டும் இறைவன் கூறாமல் இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கும் ஒரு சில விஷயங்களை கூறியிருக்கிறார் என்பதை குறித்து ஒரு சில உதாரணங்களை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக முதலில் நம்ம சொன்னமா இருக்கோம், எதற்காக இதெல்லாம் நம்ம மத்தியில் பேசணும், எதற்கு இதெல்லாம் சொல்லப்படணும். வெறுமனே ஒரு ஜும்மா நாள், அந்த ஜும்மா நாள் ஏதாவது ஏறிட்டு பேசணும், சடங்குகள் நம்ம போய் உட்காந்து தொழுது போயிடுறதுக்காக கிடையாது. இதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட வேண்டும். குர்ஆன் ஒரு அருட்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அருட்படையை வைத்துக் கொண்டு
இருந்தால் நம்மை விட மிகப்பெரிய கை சேதம் அடைந்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. மேலை நாட்டில் இஸ்லாத்தின் எதிரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு சபை கூடுகிறது. அந்த சபையில் என்ன பேசுறாங்கன்னா, இஸ்லாமியர்களை நாம் பிடிக்க வேண்டும், இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்றால் 3 விஷயத்தை செஞ்சா போதும். 3 காரியத்தை செய்தால் போதும், நம்ம இஸ்லாமியர்களை இலகுவாக அழித்து விடலாம். 1, இந்த ஜும்மாவுடைய தினத்தை அழிப்பது, இந்த ஜும்மாவுடைய தினத்தை தடுப்பது. 2வது குர்ஆனை விட்டு அவர்களை திருப்புவது. 3வது அரஃபாவுடைய நாளை தடுப்பது. இந்த 3ஐயும் தான் அவர்கள் டார்கெட்டாக வச்சாங்க. இந்த 3 தடுத்துட்டோம்னா இஸ்லாமியர்களை இலகுவாக பிரித்து விடலாம், அவர்களை தோற்கடித்து விடலாம். இந்த 3ம் அவ்வளவு முக்கியமான ஜும்மாவுடைய தினம் நம்முடைய சமுதாயத்துக்கு மட்டும், நம்முடைய கூட்டத்துக்கு மட்டும், அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றக்கூடிய நமக்கு மட்டும் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய அற்புதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூரியன் உதிக்கக்கூடிய நாள் தான் மிகச் சிறந்த நாள். உலகம் படைக்கப்பட்ட நாள், உலகம் அழிக்கப்படக்கூடிய நாள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள். இதே போன்று ஏராளமான சிறப்புகள் இந்த ஜும்மாவுடைய நாளில் இருந்து கொண்டிருக்கிறது. சூரியன் உதயமானதிலிருந்து நன்மை தொடங்கிவிடுகிறது. ஜும்மாக்கு யார் முதலாக வராங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய கூலியாக தான். அடுத்தடுத்த நேரத்தில் வருபவர்களுக்கு அதனுடைய தரஜா குறைந்து கொண்டே செல்லும். அதே போன்று இந்த ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கிறதா, அந்த நேரத்தில் நாம் இறைவனிடம் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை இறைவன் நிச்சயமாக அங்கீகரித்துக் கொள்ளுமாக இருக்கிறார். ஆக இந்த வெள்ளிக்கிழமை என்பது நம்முடைய வாழ்க்கை மிக மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வெள்ளிக்கிழமையை நாம் மிகவும் அசட்டையாக பொழுதுபோக்காக கையாண்டு கொண்டிருக்கிறோம். 2வது திருக்குர்ஆன் கேள்விப்பட்டதா, முதல்வர்கள் பார்த்ததான். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து குர்ஆனை நாம் பிரித்து விடவே கூடாது. அனுதினமும் குர்ஆனோடு அதிகப்படியான தொடர்பில் நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். 3வது அரஃபாவுடைய நாள். இந்த 3ஐ எடுத்தா இஸ்லாமியர்களை இலகுவாக அழித்து விடலாம் என்று சொன்னாங்க. எனக்கு அன்புக்கு நல்ல முடியாது. இந்த திருக்குர்ஆன் என்பது நம்முடைய வாழ்க்கையோடு கலந்த ஒன்று. அதை நாம் எப்படி அணுகிக் கொண்டிருக்கிறோம், அந்த திருக்குர்ஆனை எப்படி கையாண்டு கொண்டிருக்கிறோம். வெறுமனே வெள்ளிக்கிழமையில காசுல ஓதுவோம், ஏதாவது ரமலானுடைய மாதம் வந்துட்டால் சொல்லவே வேண்டாம், தினமும் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருப்போம். ரமலானுடைய மாதத்தில் மட்டும், ரமலானுடைய மாதம் முடிஞ்சிருச்சா அதை எடுத்து அதனுடைய இடத்தை பத்திரமாக வைத்து விட்டு நம்முடைய வேலை பார்க்க போவோம். அப்படி கிடையாது. ரமலானுடைய மாதத்தில் மட்டும் ஓதி சிந்திக்க வேண்டிய ஒரு உத்தரவு கிடையாது. அனுதினம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். சஹாபாக்களை பார்க்கிறோம், அல்லாஹ் தூதருடைய பாசறையில் கல்வியை பயின்ற சஹாபாக்களை பார்க்கலாம். குர்ஆனுடைய வசனத்தை ஓதினால் அதை தன்னுடைய உள்ளத்தில் உள்வாங்கிக் கொண்டு அதுக்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனை பதிவு செய்கிறார். இறை நம்பிக்கையாளர்கள் மத்தியிலே திருக்குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அவருடைய உள்ளம் நடுங்கிவிடும். அவருடைய உள்ளம் நடுங்கிவிடும். அல்லாஹ் பதிவு செய்கிறார், என்றைக்காவது ஏதாவது ஒரு வசனத்தை கேட்கும் பொழுது என்னுடைய உள்ளம் நடுங்கி இருக்கிறதா? பேசக்கூடிய நானாக இருக்கலாம், கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அனைவருக்கும் இந்த கேள்வி பொதுவானது. என்றைக்காவது திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓதும் பொழுது என்னுடைய உள்ளம் நடுங்கி இருக்கிறதா? நடுங்கவில்லை என்று சொன்னால் நாம் நம்முடைய ஈமானில் இன்னும் முன்னேற்றம் தேவைப்படுகிறது என்றார். சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். ஒரு வசனத்தை கேள்விப்பட்டால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வசனம் இலக்கு எண்ணப்படுகிறது என்று சொன்னால் அந்த வசனத்தை மனனம் செய்து அதற்கு செயல்முறை வடிவம் கொடுத்ததற்கு பிறகுதான் அடுத்த வசனத்தை மனனம் செய்வார்கள். அதை நடைமுறை படித்ததற்கு பிறகுதான் அடுத்த வசனத்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு மத்தியில் திருக்குர்ஆன் முழு வடிவத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இலகுவாக செயலிகளாக டவுன்லோட் செஞ்சுக்கலாம், போன் எங்கே வேண்டுமானாலும் சென்று போகலாம். ஆனால் அதுக்கு நாம் தினமும் நேரத்தை ஒதுக்குவது கிடையாது. அந்த நன்மையை அடைவதற்கு நாம் எந்த ஒரு முயற்சியையும் எடுக்காதவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தூதர் கூறினார்கள், எந்த வீடுகளில் திருக்குர்ஆனுடைய வசனம் ஓதப்படவில்லையோ, எந்த வீடுகளில் திருக்குர்ஆனுடைய வசனம் ஓதப்படவில்லையோ அந்த வீடுகள் பாழடைந்த கட்டடங்களுக்கு சமமானது. அந்த உள்ளம் பாழடைந்த கட்டடங்களுக்கு சமமானது. பாழடைந்த கட்டடத்தில் என்ன இருக்கும்? நல்லது இருக்குமா? ரொம்ப நாள் ஒரு வீட்டை யாருமே பயன்படுத்தல, குப்பை இருக்குது, பூச்சி வகைகள் இருக்கிறது, பாம்பு இருக்குது, விஷமான ஜந்துக்கள் எல்லாம் இருக்கிறது. இதுதான் அந்த பாழடை கட்டடத்தில் இருக்கும். அதே போலதான்
நம்முடைய உள்ளம். எந்த உள்ளம் திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓதவில்லையோ, எந்த உள்ளம் திருக்குர்ஆனுடைய வசனங்களை உள்வாங்கவில்லையோ, அதே போன்று பாழடைந்த கட்டணமாக மாறிவிடும். கெட்ட சிந்தனைகள், தீய எண்ணங்கள், சைத்தானுடைய தாக்கங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் அதிகரிக்கும் என்பதாக எல்லாம் சொல்லக்கூடியிருக்கிறார். எனவே அன்பிற்கு நல்லவர்களே, நம்மால் முடிந்த அளவிற்கு திருக்குர்ஆனுடைய வசனங்களை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் அதிகமாக ஓதி மனனம் செய்தால் அது நாளை மறுமையில் நமக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கும். எல்லாரும் சொல்லக்கூடியார்கள், நாம் இந்த உலகத்தில் குர்ஆனை ஓதினால், திருக்குர்ஆனை வாசித்தால், அப்படி நாம் ஓதக்கூடிய அந்த வசனங்கள் நாளை மறுமை நேரத்தில் பரிந்துரை செய்வோம். யா அல்லாஹ், இந்த அடியான் என்னை ஓதினான், யா அல்லாஹ் இந்த அடியான் என்னை வாசித்தான், எனக்கு சரிமுறை வடிவத்தை கொடுத்தான், அவனுக்காக நீ கொஞ்சம் அவகாசம் கொடு, அவனுடைய பாவத்தை மன்னித்து விடு, அவன் மீது இரக்கம் காட்டு என்று இந்த உலகத்தில் நான் ஓதிய திருக்குர்ஆனுடைய வசனங்கள் எனக்கு பரிந்து பேசக்கூடியதாக நாளை மறுமை நிற்கும். எல்லாரும் சொல்லி கூறினார்கள், இறுதி முடிவு எப்படி இருக்கும் என்றுதான் அனுதினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். தவிர என்னுடைய நண்பரை நான் காப்பாற்றலாமே, என்னுடைய தாயை நான் காப்பாற்றலாமே, என்னுடைய குடும்பத்துக்காக நான் பரிந்து பேசலாமே என்று சொல்லி எந்த ஒரு நப்சும் நாளை மறுமையில் யோசிக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்காக பரிந்து பேசுவது இந்த உலகத்தில் நாம் ஓதிய அந்த திருக்குர்ஆன் வசனங்கள் மட்டும்தான். எனவே அதை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மேலும் அதிகமாக மரணம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி மரணம் செய்வதன் மூலமாக என்ன சிறப்பு கிடைக்கும் தெரியுமா? யார் ஒருவர் திருக்குர்ஆனை முழுவதுமாக மரணம் செய்கிறாரோ அந்த நபருடைய பெற்றோர்களுக்கு நாளை மறுமையில் கிரீடம் அளிக்கப்படும். இந்த உலகத்தில் என்னாலுடைய பெற்றோருக்கு ஒரு கௌரவம் கிடைச்சாலே அது மிகப்பெரிய விஷயமாக, ஒரு பெருமையாக நினைக்கக்கூடிய நான், ஒட்டுமொத்த மனிதர்களும் ஒட்டுமொத்த நபிமாரும் இருக்கக்கூடிய அந்த சபையில் என்னுடைய பெற்றோர்களுக்கு இறைவன் ஒரு கிரீடத்தை அனுபவிக்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய கண்ணியமாக இருக்கும். அந்த கண்ணியத்தை என்னுடைய பெற்றோர்கள் நான் வழங்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் குர்ஆனை முழுவதுமாக இருக்க வேண்டும். காரணம் நாளை மறுமையில் அல்லாஹ் கூறுவான், உனக்கு தெரியும் இப்ப இடம் கிடைப்பது இந்த உலகத்தை விட சிறந்தது என்பதாக அல்லாஹ் கூறியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு மனப்பாடம் இருக்கிறதோ ஓதியே போ, அவ்வளவு தூரம் உனக்கு சொந்தமான இடம் என்று அல்லாஹ் கூறினால் எவ்வளவு பெரிய பாக்கியமான மறுமையை அந்த பாக்கியத்தை அடைய வேண்டும் என்றால் நாம் அதிகமாக குர்ஆனை மரணம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மேலும் அல்லாஹ் கூறினார்கள், இந்த உலகத்தில் உங்களுக்கு மத்தியில் நல்லவங்க யார் தெரியுமா? மிகச் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? சையதுல் தஅல்லம குர்ஆன வ அல்லமஹு. யார் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களிலே மிகச் சிறந்தவர் என்று கூறுகிறார். உதாரணத்துக்கு எனக்கு குர்ஆன் ஓத தெரியும், என்னுடைய நண்பருக்கு தெரியாது, நான் என்னுடைய நண்பருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்னுடைய பெற்றோர்களுக்கு தெரியாது, நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு சொல்லித் தர வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுத்தால், கற்றுக் கொடுத்தால் இறைவன் என்னை சிறந்தவனாக மாற்றுகிறான். இறைவன் எனக்கு கண்ணியத்தை கொடுக்கின்றான். அவர் ஓதும் காலமெல்லாம் அதற்குண்டான கூலியை இறைவனுக்கு கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த திருக்குர்ஆன் என்பது நம்முடைய சமுதாயத்துக்கு மட்டும் பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருட்கொடையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த திருக்குர்ஆன் மூலமாக நம்முடைய இலக்கான சூனத்தை நம்மால் அடைய முடியும் என்பதை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தின் எதிரிகள் நம்மை அழிக்காமல் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஒற்றுமை பிரியாமல் இருக்க வேண்டும் என்றால், நாம் கண்டிப்பாக குர்ஆனின் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அனுதினமும் நம்முடைய இல்லங்களில் நம்முடைய குடும்பத்தினர்களால் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும், அதை உருவாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டே இருந்தால் மட்டும்தான் அதற்குண்டான கூலியையும் அதற்குண்டான பிரதிபலனையும் நாளை மறுமையில் இறைவன் நமக்கு கொடுப்பான் என்பதை உங்களுக்கு எனக்கும் உபதேசம் செய்தவனாக எனது ஜும்மாவை
நிறைவு செய்கிறேன். ஹாதா வைத்தி வல்இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.